அந்த விசில் விஜய் அவ்வளோதான். அந்த 2 வி சேர்ந்து 3வது விக்டரியை அவங்களுக்கு கொடுத்துருச்சு. ஷானி ஆள்றவர் பேண்ட்டும் ஃபுல் ஹேண்ட் ஷர்ட்டும் போட்டுக்கலாமா, அசம்பிளிக்கு போகிறவர் கோட் சூட்டும் போட்டுக்கூடாது? என்ன பைத்தியக்காரத்தனம் இது? அண்ணாமலை விட்டுருந்தா நாளைக்கே பிரைம் மினிஸ்டர் ஆகிடுவார் அப்படின்னு பேசுகிற பைத்தியங்கள்லாம் இருக்குது. எதுக்கு லாயக் இல்லாத ஒரு ஆள் தான் அண்ணாமலை. கேசவ விநாயகா, அண்ணாமலை, இது நம்மளுடைய 7 முறை தோத்த நம்முடைய தமிழிசை சவுந்தரராஜன், இந்த மாதிரி ஆட்கள் இருக்கிற வரைக்கும் தமிழ்நாடு பாஜக உருப்படாது. களை எடுக்க வேண்டிய களைகளை எல்லாம் எடுத்து பலப்படுத்துவார்கிற நம்பிக்கை எனக்கு இருக்கு. இன்னைக்கு விஜய் இந்த இடத்துல உட்கார்ந்துருக்காருன்னா அது எஸ்ஏசியினுடைய உழைப்பு. டயா பூஸ்டர் சுகரை கண்ட்ரோல் பண்ணும், உங்க ஆரோக்கியத்தை மீட்டு தரும். சர்க்கரையை கட்டுப்படுத்துறதுக்கான எளிமையான வழிமுறை, இயற்கையான வழிமுறை. அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும். டிவிகே தன்னுடைய மெஜாரிட்டியை அசம்பிளியில் நிரூபித்து இந்த ஆட்சியை தக்க வைத்து கொண்டிருக்கிறது. மாண்புமிகு தமிழக முதல்வர் அவர்களுக்கு என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். ஏனென்றால் இந்த ஒரு வாரமாக ஆட்சி அமைப்பாங்களா மாட்டாங்களா, இருப்பாங்களா இருக்க மாட்டாங்களா, சப்போர்ட் வருமா வராதா, ஏகப்பட்ட விஷயங்கள் நடைபெற்றது. இதில் திரு விஜய் அவர்கள் ஒரு மாதிரி கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான ஸ்டாண்ட். அவர் ஒரு ஆக்ரோஷமான ஒரு இதில் ஒரு பேப்பரை கூட படிக்காமல் அந்த உறுதிமொழி ஏற்பு நான் இவ்வளோ கிளாப்ஸ் பார்த்தது கிடையாது. ஃபஸ்ட்டு டைம் என்டர்டெயின்மெண்ட் ஷோக்கெல்லாம் பார்த்துருக்கேன். பட் இந்த நேரு ஸ்டேடியத்தில் அந்த ஒவ்வொரு வார்த்தைக்கும் அந்த கைத்தட்டல் பிரமிப்பை கொடுத்தது. ஆனால் அதுலேருந்து அப்படி அசம்பிளியில் உட்கார்ந்த பிறகு பார்த்தா ரொம்ப கம்போஸ்டாக ஒரு டோட்டலாகவே ஒரு டிக்னிஃபைடு ஒரு பர்சனாலிட்டியாக அவர் மாறினார், பிஹேவ் பண்ணார்னு வச்சுக்கோங்களேன். அதுக்கு என்னுடைய பாராட்டுதல்களை நம்ம தெரிவிக்கணும். ஃபஸ்ட்டு லைஃப்பில் நான் கற்றுக்கிட்ட ஒரு விஷயத்தை சொல்லிடுறேன். நமக்கு எதிரின்னு யாரும் கிடையாது, மாற்று கருத்து உடையவர்கள். அந்த மாற்று கருத்தில் சில சமயம் நாம் அவங்க மேலே வச்ச கருத்து கூட தப்பாக இருக்கலாம். அது தப்பு அப்படிங்கும்போது அதை மாற்றிக்க வேண்டியது நம்மக்கிட்ட தான் இருக்குது. இல்லை நான் மாற்றிக்க மாட்டேன், இல்லை இது ஏதோ ஃப்ளூக்கு, இது ஏதோ அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருந்தால் காலம் நமக்காகலாம் காத்திருக்காது, அது பாட்டுக்கு போயிட்டே தான் இருக்கும். நான் என்னை பொறுத்த வரைக்கும் இதை பார்க்குறீங்க, இல்லை ஸ்கோர்ஸ் அப்படின்னு என்ன ஸ்கோர் அப்படின்னு பார்க்குறீங்க, அதுக்கு கீழே ஸ்கோர்ஸ் அண்டர் ப்ரெஷர், அவ்வளோதான். எல்லாமே ஒரு ப்ரெஷரில் தான். மார்க் இவ்வளோ எடுக்கணும் அப்படின்னா அது ஒரு ப்ரெஷர் பையங்களுக்கு. ரேஸில் நீ ஃபஸ்ட்டு வரணுன்னா ஒரு ப்ரெஷர், மேட்ச்சில் வின் பண்ணணுன்னா ஒரு ப்ரெஷர். அந்த ப்ரெஷர் அந்த டயத்தில் இருக்கத்தான் செய்யும். அதை தாண்டி ஜெயிக்கும்போது தான் அதோடைய பலன் நமக்கு கிடைக்கும். ஸோ இது எதற்காக நான் இதை சொல்கிறேன்னா, நிறைய பேர் எனக்கு ஃபோன் பண்ணி, என்ன சார் ஸ்டாலினுக்கு எப்படி ஆயிடுச்சு சார், வருத்தமாக இருக்கு சார்ங்கும்போது நான் சொன்னேன், சும்மா புலம்பாதிக்க, மாறி விழுந்துருச்சு. அதுலேருந்து அவர் வெளியில் வந்துட்டார். அவர் ஒரு தரமான எதிர்கட்சியாக நாங்கள் செயல்படுன்னு அவர் சொல்லிட்டார். அவர் இந்த எலெக்ஷனில் வேணால் தோற்றுருக்கலாம். திமுகவுக்கு அவர் தான் தலைவர், அவருக்கு கீழே தான் அத்தனை எம்எல்ஏவும், அவருக்கு கீழே தான் அத்தனை தொண்டர்களும், அவ்வளோதான். அவர் தோத்துட்டாரு, உடனே டக்குன்னு நான் போய் நான் நாளையிலேருந்து நான் விஜய் ஃப்ரெண்டுன்னு சொல்லிக்கலாம். அதெல்லாம் எனக்கு இல்லை. விஜய் என்னுடன் கிட்டத்தட்ட 25 வயது சின்னவர். ஓகேயா? விஜய் மேலே எனக்கு நானும் இல்லை, எத்தனையோ பேர் ஆரம்பத்தில் என்னப்பா ஒரு பிரச்சாரம் கூட போகல, இதெல்லாம் ஜெயிக்கிறது ரொம்ப கஷ்டம், 4 சீட்டு 3 சீட்டு வரும் அப்படி தான் நினச்சோமே தவிர, அத்தனை பேரையுடைய கணிப்பையும் பொய்யாக்கி மிகப்பெரிய வெற்றி பெற்றது ஒரு வரலாற்று சாதனை தான். அதை ஒத்து தான் ஆகணும். நான் ஒத்துக்க மாட்டேன்னா சரியா வராது. அங்கே ஆந்திராவில் என்டிஆர் பண்ணார் இல்லையா, அங்கே எம்ஜிஆர் பண்ணார், அது மாதிரி இவர் செய்திருக்கிறார், அவ்வளோதான். ஆனால் அவர் தன்னுடைய பேச்சில் சொன்ன ஒரு விஷயம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. இங்கே நான் ஒருத்தந்தான் பவர் சென்டர், வேற யாரும் கிடையாதுன்னு சொன்னார். அது 100% உண்மை. ஏனென்றால் அது
விஜய் மூஞ்சிக்காக தான் அத்தனை பேருக்கும் ஓட்டு போட்டாங்களே தவிர வேற எந்த செங்கோட்டையன் அது மாதிரி சில பேரை தான் தெரியும். இப்போ இன்றைக்கி ஸ்பீக்கராக இருக்கிறாரு, அவர் மாதிரி 2-3 பேரை தவிர பாக்கி யாருடைய முகமும் ஜனங்களுக்கு பரிச்சயமே இல்லை. அந்த விசில் விஜய் அவ்வளோதான். அந்த 2 வி சேர்ந்து 3வது விக்டரியை அவங்களுக்கு கொடுத்துருச்சு. அதனால் விஜய் இனிமேல் யாருக்குமே பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. இப்போ அதிமுகவில் பாதி பேர் பிரிஞ்சு வெளில போகிறேங்கிறாங்க. இது மாதிரி நீ எத்தனை பேர் வேணால் போட்ட, விஜய் இருக்கிற வரைக்கும் விஜய் யார் நிற்க வச்சாலும் ஜெயிக்கக்கூடிய ஒரு நிலைமை தான் இருக்கும். காரணம் அந்த விஜய்ங்கிற அந்த நேம், அந்த சின்னம், அதை அவர் ப்ரூவ் பண்ணிட்டார். இந்த தேர்தலில் எல்லாருமே திமுக சொன்னாங்க அவங்க 1,72,00,000 ஓட்டு தான் வாங்கியிருக்காங்க. ஆனால் அவங்களுக்கு எதிராக 3 கோடி ஓட்டு விழுந்திருக்கு அப்படின்னு சொன்னாங்க. அதே தான். அதாவது மொத்தம் 4,80,00,000 ஓட்டுகள் பதிவாயிருக்கு. அந்த 4,80,00,000 ஓட்டில் டிஎம்கே வாங்கின ஓட்டுக்கு எதிராக டிஎம்கே 1,19,29,144 ஓட்டு வாங்கியிருக்காங்க அப்படின்னு நினைக்கிறேன். இதெல்லாமே நான் இதுலேருந்து எடுத்தேன், கூகுள்லேருந்து எடுத்தேன். அதில் பார்த்தீங்கன்னா டிஎம்கேக்கு எதிராக விழுந்த ஓட்டுகள் 3,50,00,000 ஓட்டுகள். அதே போல் அதிமுகவுக்கு எதிராக விழுந்த ஓட்டுகள் 3,70,00,000 ஓட்டுகளுக்கு மேலே. அப்போ யோசிச்சு பாருங்க, எல்லாருக்கும் எதிராகவும் 3 கோடி ஓட்டு விழுந்திருக்கிறது. அந்த 3 கோடி ஓட்டுகளில் கொஞ்சம் குறைச்சலாக வந்திருக்கிறது இதுக்கு. ஏனென்றால் இன்றைக்கி பார்த்திங்கன்னா அது ஈக்குவலாக நின்றுடுச்சு. 108 கொஞ்சம் இந்த ஒரு 10 பேர் வந்தோடனே 118 அப்படின்னு வந்திருக்கு. இதில் பார்த்திங்கன்னா வேடிக்கையான ஒரு விஷயம், இந்த டிஎம்கே, ஏடிஎம்கே, டிவிகே மாத்திரம்தான் கோடிகளில் ஓட்டு வாங்கியிருக்காங்க. அந்த கோடிகளில் லட்சத்தில் ஓட்டுகள் வித்தியாசம். அதுக்கு அடுத்தது பார்த்தா நாம் தமிழர் 4% தான் ஓட்டு. அவர் எத்தனை ஓட்டு வாங்கியிருக்காரு? 19,70,311 ஓட்டு. அப்புறம் காங்கிரஸ் அதுக்கு கீழே தான் 3.36. அதில் பார்த்திங்கன்னா காங்கிரஸ் வாங்கின ஓட்டுகள் நீங்கள் பார்த்திங்கன்னா 16,56,410. அதுக்கும் கீழே பிஜேபி 2.98, 14,64,722 ஓட்டு. இந்த இடத்துல ஒரு விஷயம் சொல்லணும். பிஜேபி நாங்கள் 11%, 16%, 17% இதெல்லாத்தையும் சும்மா வாய்க்கையே சவடால் விட்டுட்டு நீங்கள் அமெரிக்காவில் போய் பதுங்கி உட்காந்துருக்கிறாரு அண்ணாமலை. ஆனால் நான் அன்னிலேருந்து சொல்கிறேன், இந்த பாஜக 3% தாண்டவே இல்லைன்னு. அதுதான் நடந்திருக்கு. இதுதான் உண்மை. வாயில் வடை சுடுறது அண்ணாமலை மாதிரி ஒருத்தர் பண்ணவே முடியாது. அண்ணாமலை இந்த விஷயத்தில் அன்றைக்கி கோட்டு சூட்டு போட்டுக்கிட்டு விஜய் வித்தியாசமான ஒரு யங்ஸ்டராக ஒரு பதவி ஏற்றுக்கிட்டாரு. இன்றைக்கி கோட் சூட்டில் தான் அவர் ஃபார்மலாக இதுக்கு சட்டமன்றத்துக்கு வரத்துக்கு அவர் போடுறாரு. எப்போ பாரு கோட் சூட் போட்டிருக்காரு. அவர் வெள்ளம் வந்ததுன்னா கலைஞர் வேஷ்யம் அடித்து கட்டிக்கிட்டு வெள்ளத்தில் இறங்கியிருக்காரு, ஸ்டாலின் இறங்கியிருக்காரு. இவர் இப்படி கோட்டு சூட்டோட இறங்குவாரான்னு நக்கல் அடிக்கிறாரு. யார்? இந்த அண்ணாமலை. இதே அண்ணாமலை ஷாணி அல்றதுக்கு நல்ல ஃபுல் பேண்ட்டு, ஒயிட் ஷர்ட்டு, ஃபுல் பேண்ட்டு போட்டுக்கிட்டு அதை லேசாக மடித்து விட்டுட்டு, ஒயிட் ஷர்ட் அப்படி போட்டு அப்படி மடித்து விட்டுட்டு ஒரு துளி அழுக்கு கூட இல்லாத ஷாணி அல்றாரு. ஏன்னா பழைய ஐபிஎஸ் ஆஃபீஸர் இல்லையா? ஷாணி ஆள்றவர் பேண்ட்டும் ஃபுல் ஹேண்ட் ஷர்ட்டும் போட்டுக்கலாமா? அசம்பிளிக்கு போகிறவர் கோட் சூட்டும் போட்டுக்கூடாது. என்ன பைத்தியக்காரத்தனம் இது? எங்கேயாவது தான் பேசுறதெல்லாம் பத்திரிகைக்கு போடுவாங்கங்கிறதுனால என்ன வேணாலும் டெய்லி வாந்தி எடுத்த மாதிரி உளர ஆரம்பித்தா லாஃபிங் ஸ்டாக்காக தான் ஆகும். இப்படி அண்ணாமலை பின்னாடி ஐயோ அண்ணாமலை விட்டுருந்தா நாளைக்கே பிரைம் மினிஸ்டர் ஆகிடுவார் அப்படின்னு பேசுகிற பைத்தியங்கள்லாம் இருக்குது. எதுக்கு லாயக் இல்லாத ஒரு ஆள் தான் அண்ணாமலை. அதுக்காக தான் இந்த இடத்துல அவரை பற்றி சொன்னேன். அதுக்கப்புறம் டிஎம்டிகே பிரேமலதா விஜயகாந்த் 1.2% தான். அவங்க வாங்கினது 5,81,686 ஓட்டு தான். அதுக்கு கீழே விசிகே திருமாவளவன் 1.1, 5,40,056. அவர் என்ன சிஎம் ஆக்கலை அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்லிட்டு இருக்காரு. அப்புறம்
0.66. அதை வந்து அது யாருன்னா இந்தியன் கம்யூனிஸ்ட் 3,26,488. அப்புறம் 0.6%, அது வந்து மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் 2,93,817 ஓட்டு. இதெல்லாம் கூட்டணியில் வாங்கின ஓட்டுகள், அதெல்லாம் நான் அதை சொல்கிறேன். அதுக்கப்புறம் வந்து 0.29% வந்து இந்தியன் முஸ்லீம் லீக் 1,42,000 சொச்சம். இதெல்லாம் தான் வாங்கின ஓட்டுக்கள். இதில் வந்து பார்த்திங்கன்னா டிஎம்டிகே, விசிகே, கம்யூனிஸ்ட், மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் இது எல்லாத்தையுமே கூட்டணியில் வாங்கின ஓட்டுக்கள். பிஜேபி கூட்டணியில், இதுவும் பிஜேபி கூட்டணியில் தான் வாங்கினது, தனியாக வாங்கலை. அதிமுகவுடைய கூட்டணியில் இருந்து வாங்கின ஓட்டு தான் இது. தனியாக நின்னா என்னங்கிறது அடுத்தது பார்க்கலாம். அது வந்து தமிழ்நாட்டில் ஒரு விஷயம் வந்து டெல்லிக்கு போடும்போது வேறு மாதிரி போடுவாங்க, தமிழ்நாட்டுக்கு போடும்போது வேறு மாதிரி போடுவாங்க, அவ்வளோதான். அப்போ கூட சொன்னாங்க நம்முடைய ஏடிஎம்கே ரொம்ப பின்னாடி போயிடுச்சு. ஏன் பின்னாடி போச்சு? 2 தான் அந்த தேர்தலில், ராகுல் காந்தியா மோடியா, இதுதான். ஜெயலலிதா இருந்தபோது லேடியா மோடியா, அப்படி தான் இருந்தது. இதில் 2 பேருக்குமே இல்லாமல் அதுக்கு நடுவில் எடப்பாடி எனக்கு போடுன, அவருக்கு போட்டு என்ன பண்ணுறது? அதனால் அதை தூக்கி போட்டாங்க. அதனால தான் அவருக்கு அந்த தோல்வி, அதிமுகவுக்கு கிடைத்த விஷயங்கள். இதுதான் இன்றைய கதை. இப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் நம்ம வந்து சரியான முறையில் இவங்க என்ன பண்ணுறாங்க, அந்த திமுகவுடைய கூட்டணியில் இருக்கிறவங்கெல்லாம் அந்த பாக்கி சீட்டு காங்கிரஸ் முதல்ல போய் கேட்டுடுச்சு. அப்புறம் இவங்களுக்கு கொடுத்தாங்க. ஆனால் என்ன சொல்லிட்டாங்க எல்லாருமே, நாங்கள் இன்றும் திமுக கூட்டணியில் தான் இருக்கிறோம், ஆனால் உங்களுக்கு ஆதரவு கொடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. திடீர்னு பார்த்தா அதிமுக மாதிரி ஒரு மாதிரி பிளவுபட்டு சிவி சண்முகம் தலைமையில் வேலுமணி, தங்கமணி இவர்கள்லாம் சேர்ந்து எடப்பாடிக்கு எதிராக பண்ணி, எடப்பாடி கூவத்தூரில் கொண்டு வச்சாக்க நாங்கள் பாண்டிச்சேரியில் கொண்டு வைக்கிறோன்ட்டு கொண்டு வச்சு ஏதோ பண்ணிட்டாங்க. திமுக எடுத்த முடிவு இந்த எந்த காரணத்தை கொண்டும் இப்போ நம்ம ஆட்சியில் பங்கு பெற்றோ ஆட்சியில் போய் சேர்ந்தோ அமைச்சிடக்கூடாதுங்கிறதுல ரொம்ப தெளிவாக இருந்தாங்க. அதுதான் புத்திசாலித்தனமான முடிவு. நாளைக்கு மறுபடியும் தேர்தல் வந்தால் யாரை எதிர்த்து பேசுவாங்க சொல்லுங்கள்? ஒரு ஆளுங்கட்சியை எதிர்த்து பேசும்போது தான் அடுத்த தேர்தலில் வெற்றி பெற வாய்ப்பு. நாம் கூடவே ஆளுங்கட்சியை உட்காந்துட்டு அவங்கள சப்போர்ட் பண்ணிட்டு அவங்க தயவுலேயே மந்திரி பதவியெல்லாம் வாங்கிக்கிட்டு எல்லாத்தையும் பண்ணிவிட்டு இந்த குறை இருக்குது அந்த குறை இருக்குன்னா ஜனங்க நம்புவாங்களா? திமுக எடுத்த முடிவு கரெக்டு. அதே தான் எடப்பாடி எடுத்தார். ஆனால் எடப்பாடி எடுத்த முடிவை சிவி சண்முகம் போன்றவர்கள் ஏற்றுக்கொள்ளவில்லைன்னு வச்சுக்கோங்களேன். இதுக்கு நடுவில் அமமுகவில் இருந்த ஒரே ஒரு எம்எல்ஏவும் அவரும் தடக்குன்னு தாண்டி போயிட்டார். உடனே இவர் கோவிச்சுக்கிட்டு அவரை கட்சி விட்டு நீக்கம் பண்ணிட்டார். நீக்கம் பண்ண அவர் தான் இங்கே சேர்ந்துட்டார், ஜோதியில் கலந்துட்டார்னு வச்சுக்கோங்களேன். காமராஜர் ஆட்சி அமைப்போம் அப்படிங்கிற மாதிரி அவர் காமராஜரே அங்கே போயிட்டாருங்க. இதெல்லாம் பார்க்கும்போது நம்ம ட்ராமா காமெடி அந்த அளவுக்கு இல்லையேன்னு தான் எனக்கு தோணும் சில சமயம். அவர் காருக்குள்ளே மடக்கி உட்காந்து கையெழுத்து போட்டு இதெல்லாம் பண்ணியிருக்காங்க. பட் எனக்கு என்ன ஒரு விஷயம் பார்த்தேன், முதலமைச்சராக விஜயை நான் இப்போ தான் இந்த மாதிரியான ஒரு இதில் பார்க்குறேன். சினிமாவில் ஒரு ஆக்டராக, டான்ஸராக, ஃபைட்டரெல்லாம் பார்த்துருக்கேன். பட் இதில் அவர் எந்த விதமான ரியாக்ஷனையும், எதிர்த்தாப்பில் வர வார்த்தைகள், இந்த பால் வருது அந்த பால் வருது, எதுக்கும் ரியாக்ட் பண்ணாமல் இருக்கார். ப்ராபபிலி கொஞ்சம் ப்ரூவ் பண்ணிவிட்டு பேசலான்னு இருக்காரா இல்லையா தெரியாது. ஆனால் பேசும்போது சொன்னார், நாங்கள் குதிரை பேரம் பண்ணலை, குதிரை பாய்ச்சலில் இந்த அரசு இருக்கும்னு சொன்னார். அவர் என்ன சொன்னாலும் குதிரை பேரம் என்பது நடந்திருக்கிறது என்பதை ஜனங்களே பார்க்குற அளவுக்கு அசம்பிளிலேயே 2ஆக பிரிஞ்சு வந்திருக்கு. இது வந்து இது எப்படியும் சுப்ரீம் கோர்ட் வரைக்கும் இந்த கேஸ் போகும்னு வச்சுக்கோங்களேன். இது மாதிரி ஒன்று இதுதான் முதல் தடவையாக தமிழ்நாட்டில் நடக்குதுன்னு இல்லை. எடப்பாடி அவர்களும் விட மாட்டார், சுப்ரீம் கோர்ட் வரைக்கும் போவார். அப்புறம் அங்கே பெரிய கருப்பன் அவரும் காரைக்குடி அவங்க ஓட்டு போடக்கூடாதுன்னு சொன்னாங்க. அவர் ஓட்டு போட்டாரா இல்லையான்னு தெரியல. அப்படி பார்த்தா 108ல் ஒன்று வந்து சபாநாயகர் போயிடுச்சு, அவரும் ஓட்டு போடக்கூடாது. 106 பேர் தான் அப்போது. ஆனால் அதெல்லாம் தாண்டி 144 வந்துடுச்சு. அன்றைக்கி என்னடானா 108 வந்தது. 108 ஆம்புலன்ஸு நம்பர் ஆச்சே அப்படின்னாங்க. இப்போ 144 வந்துருச்சு. 144 தடை உத்தரவாச்சே அப்படிங்கிறாங்க. என்னவோ, நான் என்ன சொல்ல வரேன், எதுவாக இருந்தாலும் வாரம் ஒரு ஆட்சியை கவுத்துக்கிட்டு
வாரம் தேர்தல் நடத்துறதெல்லாம் தமிழ்நாட்டுக்கு சரியாக வராது. ஆனால் அதே சமயம் ஒரு முக்கியமான ஒரு விஷயம் வந்து விஜய் அவர்கள் வந்து இந்த ரிக்கி ரத்தன் பண்டிட் அப்படின்னு அவருடைய ஆஸ்தான ஜோதிடருக்கு தன்னுடைய ப்ரைவேட் செக்ரட்டரி போஸ்ட்டு ஒன்று நேற்றுக்கு கொடுத்துருந்தாரு. அதுக்குள்ளே அது எப்படி ஜோசியரை வந்து இதுவாக்கலாமா, ஜோசியர் அவர் என்னமோ தமிழ்நாட்டின் அரசவை ஜோசியராகவே ஆக்கிட்ட மாதிரியே நினச்சிக்கிட்டு எல்லாரும் பேசினாங்க. அதில் எனக்கு உடன்பாடு இல்லை. ஏன் ஜோசியம் தெரிஞ்சவங்க ஒரு பதவிக்கு வரக்கூடாதா? தமிழ்நாட்டில் எத்தனை போலீஸ் ஆஃபீஸர், எத்தனை ஐஏஎஸ் ஆஃபீஸருக்கு ஜோசியம் தெரியும்? அவங்களே ஜோசியம் கற்றுக்கிட்டு இருக்காங்க தெரியுமா? அதாவது ஜோசியங்கிறது எப்படின்னா 2 விதம் தான். ஒன்று பகல்லையே அப்பாயின்மெண்ட் வாங்கி நேராக காரில் போய் இறங்கி பார்க்கறதுல அவரை வர சொல்லி பார்க்குறது. இன்னொன்று ராத்திரி முக்காடு போட்டுக்கிட்டு யாருக்கும் தெரியாத ரகசியமாக பார்க்குறது. இல்லைன்னா ஃபோனில் அவருக்கு வாட்ஸ்அப்பில் எல்லா டீட்டெயிலையும் அனுப்பிச்சு நம்ம வீட்டில் இருக்கிறவங்கள யாரையாவது அனுப்பிச்சு ரகசியமாக பார்த்துக்க சொல்கிறது. இல்லாட்டா ஜோசியருக்கு முக்காடு போட்டு நம்ம வீட்டுக்கு வர சொல்லி பார்த்துட்டு அப்புறம் பண்ண வேண்டிய பரிகாரங்கள்லாம் இவ்வளோ தான். ஜோசியத்தை நம்பலைங்கிறதுல 2 விதம் தானே தவிர அதுக்கு மேலே ஒன்றுமே கிடையாது. வெகு சிலர் எனக்கு இதிலெல்லாம் நம்பிக்கை இல்லை, நான் கடவுளை நம்புகிறேன், அது ஓகே. ஆனால் இது மெஜாரிட்டி. எக்ஸப்ஷனை பற்றி கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. நான் சட்டமன்றத்தை நிறையா பேசும்போது ஜோதிடம், ஜாதகம், கைரேகை, குறி சொல்வது அனைத்திலும் நம்பிக்கையுடைய என்னை தேர்ந்தெடுத்த மயிலாப்பூர் வாசி மக்களுக்கு மனமார்ந்த நன்றின்னு பதிவு பண்ணியிருக்காங்க அசம்பிளியில். ஏன் ஜோசியம் என்ன கெட்ட வார்த்தையா? அது ஒரு சயின்ஸு. இன்றைக்கி எத்தனை யூனிவர்சிட்டியில் ஜோசியத்தை கற்றுக் கொடுக்குறாங்க தெரியுமா? இதோ வேல்ஸ் யூனிவர்சிட்டிலே ஜோசியம் கற்றுக் கொடுக்குறாங்களே. சும்மா எதையாவது ஒன்று இதுதான் முற்போக்கு கருத்து, புண்ணாக்கு கருத்துன்னு தமிழே சொல்லிக்க வேண்டியது என்ன? உங்களுக்கு ஒரு நம்பிக்கை இல்லைன்னா நம்பிக்கை இல்லை, எனக்கு நம்பிக்கை இருக்குது. உங்களுக்கு நம்பிக்கை இல்லைன்னா அது வந்து மூட நம்பிக்கை ஆகிடுமா? அது எப்படி ஆகும்? அதெல்லாம் இதிலெல்லாம் நான் ஏற்றுக்கிறேன். நான் இன்றைக்கும் திரு ஸ்டாலின் அவருடைய நல்ல நண்பர். ஆனால் என்னுடைய கருத்துக்களை நான் அவர்கிட்ட திரிக்க மாட்டேன். அவருடைய கருத்துக்கள் எனக்கு விருப்பம் இல்லை. நான் அதை வழியை போய் எடுத்துக்கிட்டு சார் நான் இதெல்லாம் ஒத்துக்கிறேன் சார்லாம் நான் சொல்ல மாட்டேன். நான் காலையில் அவரை வாக்கிங்கில் பார்க்குறேன், நான் உட்காந்து வச்சு காஃபி கொடுக்குறாரு, நான் பேசிகிட்டு இருக்காரு, நான் இதே விபூதியோடு தான் போகிறேன். என்ன விபூதி விட்டுட்ருக்கீங்க, குங்குமம் விட்டுட்ருக்கீங்க? அவர் கேட்டதே கிடையாது. எதற்காக இதை சொல்லுகிறேன் என்றால், எல்லா தோற்ற கட்சிகள் எல்லாமே தன்னை சுய பரிசோதனை செய்து கொள்ள வேண்டிய காலம். அதை தாண்டி ஏதோ விஜய் ஃப்ளூக்கில் ஜெயிச்சிட்டாரு, டிவிக்கு அதிர்ஷ்டம், சின்ன குழந்தைங்களெல்லாம் மிரட்டி கட்டி பண்ணிட்டாங்க, சின்ன குழந்தைங்க தாத்தா பாட்டி வரை எல்லாம் நடந்துச்சு. ஆனால் அதுதான் காரணம், அதனால தான் ஜெயிச்சிட்டாங்க அப்படின்னு நினச்சா நாம் ஏன் தோத்தோம் அப்படிங்கிற ஒரு அனாலிசிஸ் அவங்க பண்ணணும். அது கொஞ்சம் மனசுக்கு கஷ்டமாகத்தான் இருக்கும். அதை செஞ்சு தான் ஆகணும். செய்யலைன்னா முடியாது. நாங்கள் எங்கள் ட்ராமா போடுவோம், இனாகரேஷன் ஆகி ட்ராமா நடந்துக்கிட்டே இருக்கும். 10 ட்ராமா 20 ட்ராமா கரெக்ஷன் பண்ணிக்கிட்டே வருவோம். 50 ட்ராமா 75 ட்ராமானாலும் அந்த தவறு இருந்ததுன்னா கரெக்ஷன் பண்ணுவோம். அதனால தான் என்னால் இந்த 50 வருஷத்தில் 7000 நாடகம் போட முடிஞ்சுது. நான் போட்டது தான் ரைட்டு, இது ஈஸ்வரன் தான் பாருங்கள், இல்லாட்ட போங்கன்னா அவங்க பாட்டுக்கு போயிடுவாங்க, யாரும் வரமாட்டாங்க. அதை நாம் தெரிஞ்சுக்கணும். நாம் எதையுமே தெரிஞ்சுக்க மாட்டோம், நாம தான் அப்படின்னு நினச்சா ஒன்றுமே பண்ண முடியாது. 2 பேர் ஓடுற வரைக்கும் நீயா நானா, நீயா நானா, 3வது ஒருத்தர் வந்து நம்ம 2 பேருக்கு முன்னாடி ஓட ஆரம்பிச்சிட்டா எப்படி இது அப்படின்னு யோசிக்கணும். யோசித்தால்தான். மனசுக்கு சங்கடமாக இருக்கிற ஒரு விஷயத்தை நான் சொல்லணும். முன்றாநேட்டிக்கு வந்து திரு உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் எல்லாத்தையும் பேசினார், ரொம்ப நல்லா பேசினார். ஒரு எதிர்கட்சி தலைவராக என்ன கெத்தாக பேசணுமோ எல்லாமே பேசினார். இன்றைக்கும் அப்படி தான் பேசிட்டு வெளிநடப்பு பண்ணிட்டாங்க. நீங்கள் வெற்றி பெறுங்க, நாங்கள் வந்து தடையாக இருக்க மாட்டோன்ட்டு வந்துட்டாங்க வெளியில். ஏன்னா பார்த்துக்கலாம் அப்புறம் அசம்பிளியில். அது நல்ல. ஆனால் நேற்றுக்கு பேசி முடித்த உடனே மக்களை பிரிக்கும் சனாதனத்தை நாங்கள் அழிப்போம்னு ஏதோ மறுபடியும் பேசினேன். இது பேசியிருக்க வேண்டாத ஒரு வார்த்தை. ஏனென்றால் நமக்கு ஒரு விஷயம் நம்பிக்கை இல்லை என்றால் அதை அப்படியே விட்டுடும். ஏன்னா அதை வந்து பல கோடி பேர் நம்புற ஒரு வார்த்தை. நானும் நம்புகிறேன் சனாதனத்தை. ஆனால் எல்லாத்துக்கும் நான் பதில் சொல்லிக்கிட்டே இருக்க மாட்டேன்.
சனாதனத்தை. ஐய நீ எப்படி சொல்லலாம்? அதெல்லாம் நான் சொல்லவே மாட்டேன். எனக்கு நம்பிக்கை இருக்கு. சனாதனத்தை யாராலும் அழிக்க முடியாது. உலகம் இருக்கிற வரைக்கும் சனாதனம் இருக்கும். அது என்னுடைய ஸ்ட்ராங் நம்பிக்கை. அதுக்காக அந்த நம்பிக்கை இல்லாதவங்க கிட்ட போய் இல்லைப்பா நீ எப்படியாவது நம்பணும் நான் சொல்லவே மாட்டேன். ஏனென்றால் இந்து மதம் என்பதே அது ஒரு வாழ்க்கை முறை. தனியாக மதம்லாம் இல்லை, வாழ்க்கை முறை தான் சனாதனமே. நான் ஹிந்துவாக இருப்பேன், யாராவது எனக்கு வந்து ஹாப்பி கிறிஸ்மஸ் சொன்னால் நான் பதிலுக்கு ஹாப்பி கிறிஸ்மஸ் அப்படிம்பேன். யாராவது எங்கிட்ட ஹாப்பி ரம்ஜான்னா ஹாப்பி ரம்ஜான்பேன். அதுதான் சனாதனம். எல்லார்கிட்டையும் நம்ம வந்து ஒரு கேஷுவலாக போயிட்டு நம்ம என் கருத்து உங்கள் கருத்து உங்கள் கருத்து. இதை வந்து நேற்றைக்கு அவர் வந்து அசம்பிளியில் இதை பதிவு பண்ணியிருக்கிறது தேவையில்லை என்பது நேற்றுக்கு திருப்பியும் ஏகப்பட்ட ஒரு எனக்கு கிட்டத்தட்ட 500 ஃபோன் கால். என்ன சார் இது, என்ன சார் நான் சொல்லி அவர் சொன்னாரா? அதெல்லாம் ஒன்றுமே கிடையாது. எனக்கு அதெல்லாம் கமலஹாசன் எவ்வளோ பேசுகிறாரு. கமலஹாசன் என் ஃப்ரெண்டு நான் தான் கொஞ்ச நாள் சொல்லிட்டு இருந்தேன். அவர் உங்கேயும் எஸ் வி சேகர் என் ஃப்ரெண்டுன்னு சொல்லவே இல்லை. ரஜினிகாந்த் அப்படி சொன்னதில்லை. ஆனால் 2 பேரும் நேராக பார்த்தா நல்லா பேசுவாங்க, அவ்வளோதான். அதுக்காக இல்லை நீ என் ஃப்ரெண்டுன்னு சொல்லணும். ஆனால் என் இனிய நண்பர்னு ஒவ்வொரு தடவையும் வாய் நிறைய சொல்கிறது திரு ஸ்டாலின் அவர்கள். ஒரு தந்தைக்குரிய பாசத்தோட கடைசி வரைக்கும் என்கிட்ட பழகினவர் திரு கலைஞர் அவர்கள். அதை நான் மறக்கவும் மாட்டேன், அந்த அந்த ஸ்டேஜிலேருந்து மாறவும் மாட்டேன். ஆனால் திமுக தோற்றது கூட எனக்கு பெருசாக தெரியல. என்னுடைய நண்பர் திரு ஸ்டாலின் அவர்கள் தோற்றிருக்கக்கூடாது அப்படிங்கிறது. அப்புறம் நானும் அனலைஸ் பண்ணி பார்த்துட்டே வந்தேன், நிறையா பேர்கிட்ட பேசினேன். என்னத்துக்குப்பா ஏன்ப்பா ஓட்டு? இல்லை சார், என்ன சார் 2 பேர் மாறி மாறி ஆண்டுக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு என்னுடைய சமுதாய மக்கள்கிட்ட பேசுவேன். ஆமாம், 60 வருஷமாச்சு, நம்மளை என்ன வாழ விட்டாங்க? ஒன்று வாழ விடலை, ஒன்றுமே பண்ணலை. ஜெயலலிதா இருக்கிற வரைக்குமாவது ஒரு 2 பேருக்கு சீட்டு கொடுத்தாங்க. அப்புறம் வேறு என்ன பண்ணாங்க? இன்றைக்கி ஒருவேளை சாப்பாட்டுக்கு கஷ்டப்படுற 10 லட்சம் பிராமணன் தமிழ்நாட்டில் இருக்காங்க, அவங்களுக்கு என்ன பண்ணிட்டாங்க? அவங்கெல்லாம் வந்து பெரிய பென்ஸ் காரில் போகிறவங்களா? ஒரு வேளை சாப்பாட்டுக்கு கஷ்டப்பட ரேஷன் அரிசியை வச்சுக்கிட்டு இருக்கிறவங்க, அவங்களுக்கு ஏதாவது பண்ணியிருக்கலாம்ல? ஆந்திரா, கர்நாடகா, கேரளாலெல்லாம் அந்தனர் நல்ல வாரியம் இருக்குல்ல, அது மாதிரி இங்கே பண்ணியிருந்தாக்க ஒழுங்காக படிச்சிருக்கிறதுக்காவது ஒரு வாய்ப்பு கிடச்சிருக்குல்ல அப்படின்னு நான் சொன்னேன். அதுதான் பண்ணுறதுக்கு தான் சொல்லியிருந்தேன். இந்த தடவை ஆட்சி வந்து தான் கண்டிப்பாக பண்ணியிருப்பேன். சரி விடு, நீ சும்மா அங்கே தான் நீ அங்கே ஜால்ரா அடிப்ப, நீ திமுக சொம்பு அப்படின்னு எங்கிட்ட மூஞ்சிக்கு நிறைய சொல்கிறாங்க. இது சொம்பா டம்ளரா நமக்கு என்ன இருக்குது சொல்லுங்கள்? நான் அரசியலுங்கிறது கட்சி அரசியலை விட்டுட்டு வந்து ஒரு 10 வருஷம் கட்சியில் வந்து பிஜேபியில் இருந்தேன். நான் தேர்தல் அரசியல் வேண்டான்னு சொல்லி 2011 நான் தீர்மானம் பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் எந்த தேர்தலையும் நிற்க போகிறதில்லைன்னு நான் தீர்மானம் பண்ணிட்டேன். கட்சியிலேருந்து வந்து பிஜேபியிலேருந்து வந்து ஒரு 3 வருஷம் ஆகிவிட்டது, அவ்வளோதான். அதுக்கு மேலே அண்ணாமலைகிட்ட கோச்சிட்டு நான் வெளில வந்தேன்னு அவர் நினச்சிட்டு இருக்காரு. அண்ணாமலையெல்லாம் எனக்கு ஒரு புழுக்க மாதிரி. நான் மோடியோடைய ஒரு இதுக்காக மோடி கூப்பிட்டாருன்னு வந்தேன். இங்கே வந்து பார்த்தா அண்ணாமலை மாதிரி இந்த மாதிரி ஆட்கள்கிட்ட இருக்க ஒரு கட்சி மாட்டிக்கிச்சு. இது தேர வாய்ப்பே இல்லை. நான் அமித்ஷா வரைக்கும் லெட்டர் போட்டேன், ஒரு பிரயோஜனம் இல்லை. இப்போ தெரியுமா அமித்ஷாக்கு இந்த 3% மேலே தாண்டாதுன்னு? அவருக்கு தான் இங்கே அட்வைஸ் பண்ணுறதுக்கு குருமூர்த்தி இருக்கார்ல, அவர் சொல்ல மாட்டாரா? அவர் யார்? தமிழ்நாட்டில் இருக்கிற அத்தனை பேரோடையும் அவர் புட்சாலி இல்லையா குருமூர்த்தி? அதுக்காக சொல்கிறேன். எனக்கு அரசியலை நம்பியெல்லாம் நான் ஒரு வேளை சோறு கொடுத்துங்கிறலாம் நான் இல்லை. நான் என் உழைப்பில் வாழ்க்கையில் முன்னுக்கு வந்தேன். நான் நட்புக்கு மட்டும்தான் மரியாதை கொடுப்பேன். மோடி என்னை ஃப்ரெண்டுன்னு கூப்பிட்டாரு, அதனால நான் போனேன். கடைசியில் பார்த்தா இங்கே கேசவ விநாயகா, அண்ணாமலை, இது நம்மளுடைய 7 முறை தோத்த நம்முடைய தமிழிசை சவுந்தரராஜன், இந்த மாதிரி ஆட்கள் இருக்கிற வரைக்கும் தமிழ்நாடு பாஜக உருப்படாது. அதனால் நான் வந்து எதையுமே எதிர்பார்க்கல. யாராவது கவர்னராக இருந்துட்டு எம்எல்ஏ சீட்டுக்கு நிற்பாங்களா? ஆனால் நான் கொஞ்சம் கூட கூச்சமே கிடையாது தமிழிசை சவுந்தரராஜன் அவர்களுக்கு. கண்டிப்பாக பாருங்கள், அடுத்த கார்பரேஷன் எலெக்ஷனில் கவுன்சிலர் போஸ்ட்டுக்கு நிற்பாங்க. ஆனால் அதுலேயும் தோப்பாங்க. அது அவங்க ராசி. என்ன பண்ண முடியும் சொல்லுங்கள்? இந்த தேர்தலை பொறுத்த வரைக்கும் வந்து அந்த ஜோதிடர் ரத்தன் பண்டிட்டுக்கு நேற்றுக்கு கொடுத்த அப்பாயின்மெண்ட்டை
இன்றைக்கி ரிவோக் பண்ணிட்டார். 2 விஷயம் நான் இதில் பார்க்குறேன். எல்லாம் இத்தனை பேர் எதிர்க்கிறாங்க, இது எதுக்கு நம்ம கொடுக்கணும் அப்படின்ட்டு எடுத்த ஒரு நல்ல பெருந்தன்மை. நான் கொடுத்தேன், அது என்னோட பவர், நீ எத்தனை பேர் வேணால் சொல்லிக்க, ஒன்றால் ஆனந்த பார்த்துக்கன்னு சொல்லியிருந்தா இதை பெருசாக எடுத்துருக்க மாட்டாங்க. ஏன்னா ரத்தன் பண்டிட் வந்து ஜோசியம் சொல்கிறதுக்காக இந்த பதவி வரல. இப்போ அவர் பதவியில் அவருக்கு கவர்மெண்ட்டு வேலை கொடுக்கல. ஆனால் நாளையிலிருந்து விஜய் போகும்போது ஒரு சூட்கேஸ் எடுத்துக்கிட்டு விஜயோடு அவர் போகிறாருன்னா யார் அவரை தடுப்பாங்க? அவர் விஜயோட பர்சனல் செக்ரட்டரி ஆகிட்டு போகிறாரு, தடுத்துட முடியுமா? இன்னைக்கு எத்தனை மந்திரிகள், எத்தனை ஆட்சிகளில் எத்தனை மந்திரிகளுக்கு அந்த பர்சனல் செக்ரட்டரிங்கிறது யார்? மாமன், மச்சான், உறவுக்காரன், ஊரில் மாடு மேய்ச்சிருந்தவன், ஊரில் வந்து சும்மா பொழுது போகாத படிப்பு வராத சுற்றிந்தவன், அவங்க தானே வந்து இத்தனை நாள் கூடவே இருந்தாங்க, அவங்க தானே எல்லாம் டிசைட் பண்ணாங்க, அவங்க தானே எல்லாம் டீல் பண்ணாங்க. அப்போல்லாம் எனக்கு வராத கோவம் ஏதோ ஒரு ஜோசியருக்கு கொடுத்தோன்னு. அந்த ஜோசியருடைய பேக்ரவுண்டெல்லாம் வேறு. அவர் வந்து ஜெயலலிதாவால் கொண்டாடப்பட்டு ஜெயலலிதாவால் விரட்டி அடிக்கப்பட்டு அவர் வந்து ராவணன் மேலேயே கம்ப்ளைண்ட் கொடுத்து என் உயிருக்கு ஆபத்துன்னு கொடுத்த கம்ப்ளைண்ட்டு இன்னும் நம்ம போலீஸ் கமிஷனர் ஆஃபீஸில் இருக்குது. அது வேறு. நான் ரத்தன் பண்டிட் பிற பர்சனுக்கு பேசுவார். ஆனால் ஜோதிடம் தெரிஞ்ச ஒருத்தர் வந்து இந்த இடத்துக்கு வந்துடவே கூடாதுன்னு நினைக்கிறது முட்டாள்தனம், பிற்போக்குத்தனம். நான் ரகசியமானங்கிறத மற்றவங்க ஓப்பனாக நம்பிடக்கூடாது. என்ன இப்போ அரசவை அவருக்கு என்ன அரசவை ஜோசியர்கான பட்டம் கொடுத்தாங்க? இல்லையே, அப்படிலாம் கொடுக்கவே இல்லையே. அவர் வந்து ரிக்கி ரத்தன் பண்டிட் அப்படின்னு தான் சொன்னாங்களே ஒழிய ஜோதிடர் ரத்தன் பண்டிட்டை நாங்கள் ஜோதிடராக நியமிக்கிறோம்னு சொல்லவே இல்லையே. கண்ணதாசன் அரசவை கவிஞராக இருந்தார், அரசவை கவிஞர் இருக்காரு. அது மாதிரி அந்த காலத்து ராஜாக்கள் பீரியடில் ஜோதிடர்கள் இருப்பாங்க. ஆனால் நாளைக்கு ஏதாவது பிரச்சனைனா முதல்ல ஜோசியர் தலையை தான் சீவிடுவாங்க. அதெல்லாம் வேற. பட் ஒரு ஜோதிடம்ங்கிறது அது ஒரு கல்வி, அது ஒரு சயின்ஸு. அதை ரெகக்னைஸ் பண்ண தெரியலன்னா அது ஒரு பிற்போக்குத்தனம், பயம். ஐயோ எப்படி இது நம்மளை பற்றி கண்டுபிடிச்சிருவாங்களே. நான் ஒரு ஜோசியர் வந்து ஒரு ஃப்ரெண்டுக்கிட்ட கூப்பிட்டு போகிறேன். சும்மா அவர் வீட்டுக்கு போகும்போது இவர் யாருன்னா இவர் பெரிய ஐயா எனக்கு இந்த ஜோசியத்துலலாம் நம்பிக்கை கிடையாது சார். அப்படியா? அப்படின்ட்டு அவர் உடனே கேட்குறாரு, உங்கள் வீட்டில் பூ பேரில் யாராவது இருக்காங்களா அப்படின்னு. ஆமாம், புஷ்பா, அப்புறம் இன்னொரு பூ பேரில் இருக்காங்க வீட்டில் அப்படின்னு. இல்லையே சார், யாருமே இல்லையா? இருக்காங்க சார் அப்படிங்கிறார் இவர். அப்புறம் அவங்க பேர்லாம் சொல்லிட்டு வாங்கன்னா பூமா அப்படின்னாங்க. பூமா, நீங்கள் பூமாங்கிறீங்க, அதில் பூ இருக்குல்ல அப்படின்னாரு. இதெல்லாம் என்ன சார் பெரிய விஷயமா? இதை கூகுளை தட்டினா டக்குன்னு எல்லாமே தெரிஞ்சிருவேன். அப்படியா? உங்கள் ஒய்ஃப் பேரில் ஒரு ஃபெரா கேஸ் இருக்குது அப்படின்னாரு. அவனை சேகர் ஒரு நிமிஷம் அப்படின்ட்டு அவர் கையை பிடிச்சி ரகசியமாக கூப்பிட்டு போய் கதவெல்லாம் சாத்தி அவர்கிட்ட 1/2 மணி நேரம் பேசி அந்த கேஸ்லேருந்து எப்படி வெளில வருதுன்னு கேட்டுட்டு வேர்த்து விரும்புக்க தொடச்சிருந்து ஓரளவுக்கு ஓகே தான், கரெக்டாக தான் சொல்கிறாரு அப்படின்னு வழிஞ்சவங்களெல்லாம் எனக்கு தெரியும். கடவுள் இல்லைன்னு சொன்னவங்களுடைய கடைசி காலத்தில் தலைமாட்டில் வந்து எத்தனையோ பேருக்கு அந்த விபூதி குங்கும பொட்டலத்தெல்லாம் நான் பார்த்துருக்கேன். நானே கொண்டு போய் விபூதி குங்குமத்தையும் கொண்டு வச்சுட்டு வந்திருக்கேன். இதுக்காக இதெல்லாம் சொல்கிறேன்னா, உங்களுக்கு ஒன்று பிடிக்கலன்னா பேசாமல் இருங்க. நம்புறவங்களை கேவலமாக பேசாதீங்க. அந்த நம்புறவங்க கடவுள் நம்பிக்கை உடையவர்கள், தன் மதம் ரொம்ப சிறப்பாக நினைக்கிறவங்க இருக்காங்க இல்லையா, ரோடுக்கு வந்து சண்டை போட மாட்டாங்க, எலெக்ஷனில் மாற்றி குத்துவாங்க. அதை ஞாபகம் வச்சுக்கணும். என்னை பொறுத்த வரைக்கும் நான் அப்போவே சொன்னேன், திருப்பரங்குன்றம் மேட்ரு இருக்கு இல்லையா, அது பெசாத விட்டுருந்தா ஒரு 15 நிமிஷத்தில் தீபத்தை ஏற்றிட்டு போயிருக்க போகிறோம். அதை மிக பெருசாக்கினதுக்கு காரணம் சேகர் பாபு. அவ்வளோதான். அது என்னாச்சு, உலகம் முழுக்க பேசக்கூடிய விஷயமாகி இந்து மதத்துக்கு எதிரானது திமுக. இந்து மதத்துக்கு எதிரானது திமுக இல்லை, திராவிட கழகம். அந்த திராவிட கழகத்தை நாம் அதிகமாக கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுறதுனால அந்த பழி அனைத்தும் தேர்தலில் நிற்கும் திமுக மேலே வந்து விழுது. இதை நான் ரொம்ப நாளாக எல்லா இடத்துலையும் சொல்கிறேன். ஆர்எஸ்எஸ் செய்கிற அத்தனை விஷயங்களும் பாஜக மேலே வந்து விழுது. மதவாத சக்திங்கிறாங்க, சிறுபான்மைக்கு எதிரானதுங்க. சிறுபான்மைக்கு எதிராக ஏன் பாஜக சொல்கிறாங்க?
பாஜகவில் முஸ்லீம்ஸ் இருக்காங்க, கிறிஸ்டின்ஸ் ஏன் சொல்கிறாங்க? ஏன்னா ஆர்எஸ்எஸ் பேசுகிற பேச்சுக்கள் அனைத்துமே பாஜகவை பாதிக்கின்றது. தேர்தலில் நிற்கும்போது அத்தனை பேரும் வேணும்னு சொல்லணும், ஒவ்வொரு ஓட்டும் நமக்கு வேணும்னு நினைக்கணும். அப்படி நினச்சிருந்தா வேற அறிக்கை தான் சொரிஞ்சுக்கணும். நான் போய் எல்லாருக்கும் அறிக்கைதான் நான் எப்படி சொரிஞ்சு விட முடியும் சொல்லுங்கள்? நான் செய்ய முடியாது. எனக்கு 75 முடிஞ்சு 76. நானும் ரஜினிகாந்தும் 14 நாள் வித்தியாசம். எனக்கு நல்ல பீஸ்ஃபுல் லைஃப், என்னுடைய குடும்பம், கடன் இல்லாத வாழ்க்கை, முடிஞ்சால் அடுத்தவங்களுக்கு தேவைப்படுறவங்களுக்கு முடிஞ்ச உதவி, வருஷத்துக்கு ஒரு 10லேருந்து 20 லட்ச ரூபா வரைக்கும் ஏழைகளுடைய கல்வி செலவுக்கு கல்விக்காக கொடுக்கறது, கண் ஆப்ரேஷனுக்காக கொடுக்கறது, அனாதை பணங்களை அடக்கம் செய்யறது, இதெல்லாம் நான் பண்ணிட்டு சந்தோஷமாக இருக்கேன். என் வாழ்க்கைக்கு உண்டான புண்ணியங்களை நான் சேர்த்து வச்சிருக்கேன். எனக்கு தேவையில்லாமல் ஒரு சிறு பாவம் கூட நான் செய்யக்கூடாதுன்னு நினைக்கிறேன். அதுக்காக சொல்கிறேன். சும்மா நீ திமுக சொம்பு 200 ரூபா வாங்கிட்டியா, இதுக்கெல்லாம் நான் பதில் சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை. நான் பிளாக் பண்ணிட்டு போயிடுவேன். சோஷியல் மீடியாவை இவ்வளோ அண்டர்ஸ்டாண்ட் பண்ணினவங்க டிஎம்கே ஐடிவின்னு கடைசியில் இன்ஸ்டாகிராமில் போட்ட விட்டாங்க. இப்போ கண்டுபிடிக்கிறாங்க, இல்லை அது ஒரு இது வேறு விதமாக பண்ணிட்டாங்க அவங்களுடைய சிஸ்டம், அதுவே இப்போ கண்டுபிடிச்சி என்ன பண்ணுறது? அதுக்கு சொல்கிறேன், நம்ம தவறுகளை நாம் சரி செய்ய வேண்டிய நேரம். மிக கடுமையாக தண்டிக்கப்படுவார்கள்னு என்னுடைய அருமை நண்பர் ஸ்டாலின் அவர்கள் திமுக தலைவராக முன்னாடியே சொல்லியிருக்கார். அவர் கண்டிப்பாக களை எடுக்க வேண்டிய களைகளை எல்லாம் எடுத்து பலப்படுத்துவார்கிற நம்பிக்கை எனக்கு இருக்கிறது. தோல்விங்கிறது அது என்றைக்குமே நிரந்தரமானதே இல்லை. 2 சீட்டு இருந்தவங்க கிட்டத்தட்ட அப்படியே 234 200 சீட்டு வரைக்கும் ஜெயிச்சு 198 வரைக்கும் ஜெயிச்சு எல்லாம் ஆட்சி பண்ணதெல்லாம் நம்ம பார்த்துருக்கோம். அதனால் இந்த தோல்வியெல்லாம் விட்டுலாம். அதே சமயம் இன்றைக்கி சிஎம்டிஏல 27 ரூபா கொடுக்க வேண்டாங்கிற மாதிரி ஒரு ரூல் சொல்லியிருக்காங்களாங்க. அந்த டீட்டெயில்ஸ்லாம் எனக்கு தெரியாது, ஏன்னா நான் அதிலெல்லாம் எனக்கு தெரியாது. ஆனால் ஸ்கூல் பக்கத்தில் அந்த இது கோவில் பக்கத்தில் அந்த மாதிரி இருக்கக்கூடிய டாஸ்மாக் கடைகள் 217 கடைகளை ரிமூவ் பண்ணணும்னு சொல்லி நேற்றுக்கே 50 கடைக்கு பூட்டு போட்டாங்க. அதை நான் வரவேற்கின்றேன். அதே சமயம் திரு விஜய் அவர்கள் ஒன்றே ஒன்று தான், அவர் பேரை சொல்லி இது கட்சிக்காகன்னு சொல்லி யார் எங்கே பணம் வாங்கினாலும் அடுத்த நிமிஷமே அவங்கள டிஸ்மிஸ் பண்ணுற தைரியத்தை அவர் வச்சுக்கிட்டா அந்த இமேஜ் காப்பாற்றப்படும். இல்லைன்னா இவரும் மற்றவங்கள போல தான் போல இருக்குது அப்படிங்கிறது அந்த பொறுப்பு அவர்கிட்ட தான் இருக்குது. அதை அவர் பார்த்துக்கணும். அதுதான். அதுக்கு மேலே நமக்கு இதுக்காக நாளைக்கு உடனே என்ன எப்படியாவது கட்சியில் சேர்த்துக்காங்க, நான் அதெல்லாம் எனக்கு என்னுடைய நண்பர் தான், ரொம்ப நெருங்கின நண்பர் இல்லைனாலும் எனக்கு 50 வருஷமாக பழக்கமானவர் தான் எஸ்ஏ சந்திரசேகர், அவருடைய மகன். அவருடைய பிரேயர்ஸ். இன்னைக்கு விஜய் இந்த இடத்துல உட்கார்ந்துருக்காருன்னா அது எஸ்ஏசியினுடைய உழைப்பு. யார் ஒத்துக்கிட்டாலும் எனக்கு பர்சனலாக தெரியும், எஸ்ஏசியினுடைய உழைப்பு. அது வந்திருக்கிறார், அவ்வளோதான். அதே போல் நான் 85லேயே விசில் முழுங்கிட்டேன், வண்ணக்கோலம் வேண்டாம். அப்போ அந்த விசில் எபிசோடு தான் இன்னி வரைக்கும் பேசப்படுகிறது. இன்றைக்கி விசில் பேசப்படுகிறது. விசிலுக்கு அந்த பவர் இருக்குது தெரிஞ்சா இப்போ நடுவில் ஏதாவது கட்சிக்காரங்க அந்த விசில் வாங்கியிருப்பாங்க, வாங்கலை. அந்த 1 பவர் சென்டர் நான் மட்டும்தான்னு சொல்கிறத விஜய் எந்த காரணத்து கொண்டும் ஆதவ் அர்ஜுனுக்காகவோ இல்லை குஷி ஆனந்துக்காகவோ யாருக்காகவும் அந்த இடத்த விட்டு கொடுத்துடக்கூடாது. அந்த பவர் கொஞ்சம் இனிமேல் அது முழு கிரீடம் தான். அவர் வழக்கமாக ஒரு 6 மணி நேரம் 7 மணி நேரம் தூங்குவார்னா இனிமேல் 4 மணி நேரம் தூங்குறது கூட கஷ்டம்தான். ஆனால் அதை அவர் செய்யணும். செஞ்சால் அவருக்கு அந்த சீட் உறுதி செய்யப்படும். அவருக்கு என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களை நான் சொல்கிறேன். எல்லா மக்களுக்கும் சராசரிய பெரும்பான்மை மக்களுக்கு தேவை என்னவென்றால் சுவிட்சு போட்டால் லைட் எரியணும், குழாவை திறந்தால் தண்ணி வரணும், ரேஷன் கடைக்கு போனால் சரியான அளவில் பொருட்கள் கிடைக்கணும், நமக்கு நல்ல திட்ட உதவிகள்லாம் கிடைக்கணும், பெட்ரோல் பங்க் போனால் பெட்ரோல் கிடைக்கணும், ரோடு வந்தால் மேடு பள்ளம் இல்லாத வண்டி ரிப்பேர் ஆகாத போகும். இதுக்கு மேலே யாருக்கும் பெரிய எல்லாரும் எல்லா அரசு ஆஃபீஸில் போய் நிற்க போகிறது கிடையாது. அதனால் மக்களுக்கு இவ்வளோ தான். அதே போல் நான் இவ்வளோ நல்லது செஞ்சோமே நம்மளால் ஜெயிக்க முடியலையே அப்படின்னு நினைக்க திமுகலேயே நிறைய நல்லது செஞ்சேன். ஆனால் நல்லது செஞ்சது எல்லாமே இதெல்லாம் தான். இதை செய்யறதுக்கு தானே இப்போ நாங்கள் ஓட்டு போட்டோம். இது என்னமோ பெருசாக பேசிக்கிறீங்க,
அப்படின்னு சொல்கிற மக்கள் தான் இன்னைக்கு ஜாஸ்தி. அதுதான். ஏன்னா 1,50,00,000 பேருக்கு அவங்க வந்து பெண்களுக்கு மகளிர் இது எல்லாம் கொடுத்துருக்காங்க. ஆனால் விழுந்த ஓட்டு பாருங்கள், 1,19,00,000 சொச்சம் ஓட்டு தான் விழுந்திருக்கு. அப்போது அந்த உரிமை தொகை வாங்கினவங்களே போடலன்னா அது கிடைக்காதவங்க எவ்வளோ பேர் எதிர்த்து ஓட்டு போட்டிருப்பாங்க, யோசிச்சு பாருங்க. இதெல்லாம் தான் சரி பண்ணணும். அதைத்தான் நான் இப்போவும் இவருக்கு சொல்கிறேன். தமிழ்நாடு முழுக்க பஸ்ஸு ஃப்ரீன்னு சொல்லியாச்சு. அதை எப்படி கரெக்டாக பண்ண போகிறாரு விஜய்? எல்லாத்தையும் அவர் பார்க்கணும். அவருக்கு உடனே உட்காந்து நான் அட்வைஸ் பண்ணுறேன்ட்டு நம்ம இறங்கினா அது சரியாக இருக்குது. அது வந்து அதுக்கு தான் டெய்லி டிபேட்டில் உட்காந்து பேசுகிறவங்க நிறைய பேர் இருக்காங்க. அது ஒவ்வொரு சேனலை பொறுத்து அவங்களுடைய இது ஃபிக்ஸ் ஆகி அவங்க பேசிக்கிட்டு இருப்பாங்க. அது வேறு. அதனால தான் நான் இப்போ தனித்தனியாக எந்த பேட்டியும் கொடுக்குறேன். என் கருத்து என்னவோ அதை சொல்கிறேன். இதை எந்த சேனலில் வேணால் போட்டுக்கங்க சொல்கிறேன். அதே போல் இன்னொரு முக்கியமான ஒரு விஷயம், தயவு செஞ்சு எனக்கு ஃபோன் பண்ணால் ப்ரோக்ராம் நல்லா இருக்குது, நல்லா இல்லை, அவ்வளோதான். அதை தாண்டி இப்போ என்ன நினைக்கிறீங்க அப்படின்ட்டு என்கிட்ட அரை மணி நேரம் டிஸ்கஸ் பண்ணலான்னு நினைக்காதீங்க. அந்த அளவுக்கு நான் வெட்டியாக இல்லை. நான் ரொம்ப பிஸியாக இருக்கேன். நான் ஏன் ஃபோன் நம்பர் கொடுக்குறேன்னு தெரியுமா? 9841023545. பொது வாழ்க்கையில் இருப்பவர்கள் நம்மை எந்த நேரமும் யாரும் தொடர்பு கொள்ளலாம் என்ற ஒரு கான்ஃபிடென்ஸை உண்டாக்குறதுக்காக நான் எம்எல்ஏ ஆகிறதுக்கு முன்னாடியிலேருந்தே என்னுடைய நம்பரை நான் கொடுத்து வச்சுருந்தேன். 2000ஆவது வருஷத்துலேருந்து சினிமா நடிகனாக இருக்கும்போது அதைத்தான் நான் அதுக்கு தான் செய்கிறேனே ஒழிய எனக்கு போய்தே போல் காலத்தால் 2 ஃபோன் வந்துன்னா பேசலாம் அந்த மாதிரியெல்லாம் நான் அவ்வளோ வெட்டியாலாம் இல்லை. அந்த மாதிரி டைம் கிடைச்சா நான் என் பேரனுக்கு ரீல்ஸ் போடுவேன். அவன் என் ட்ராமாவில் நடிக்கிறான், அவனுக்கு டயலாக் சொல்லி கொடுப்பேன். வீட்டில் போய் கறிகாய் வாங்கிட்டு வருவேன், மளிகை கடைக்கு போயிட்டு வருவேன். எனக்கு எவ்வளோ வேலை இருக்குது. நான் ஒரு குடும்ப தலைவன். இப்போ என்னுடைய 2nd ஃப்ளோர் கட்டுறாங்க, எந்த செங்கல் எங்கே வைக்கிறாங்க, என்ன பண்ணுறாங்க பார்ப்பேன். எனக்கு இது என்ன, நான் இதுக்காக காலங்காலத்துலேருந்து தொண்டை தண்ணி வைத்தேன். இப்போ பாருங்கள், இந்த எலெக்ஷன் முழுக்க பேசினதை விட அசோகாவும் நம்மளுடைய இவரும் தந்தி டிவியில் அப்படி பேசி தள்ளிட்டாங்க. பாவம் அவனுக்கு. அவங்க தொண்டையெல்லாம் ஒரு வாரம் ரெஸ்ட் கொடுத்தா தான் சரியாக வரும். அந்த மாதிரி லைவ் போடுறேன்னு எனக்கு அதனால் எந்த பிரயோஜனமும் கிடையாது. நான் இனிமேல் ஏதாவது பேசி பாப்புலர் ஆகணுங்கிற அவசியமும் எனக்கு கடவுள் வைக்கலை. இப்போ தான் 3 நாள் முன்னாடி எனக்கு லிவிங் லெஜண்ட் அப்படின்னு ஒரு பெரிய அவார்டு கொண்டு கொடுத்தாங்க. அந்த அவார்டு வாங்கினேன். ஆனால் நேற்று வாக்கிங் போகும்போது என்னுடைய அருமை நண்பர் நம்முடைய முன்னாள் முதலமைச்சர்கிட்ட இதை காமிச்சு, இந்தாங்க சார், நீங்கள் பார்த்து வாழ்த்தி கொடுக்கணும்னு சொல்லி வாங்கிட்டு வாங்கினேன். அவ்வளோதான். அந்த ஃப்ரெண்ட்ஷிப்பை நான் என்றைக்கும் விட மாட்டேன். கருத்துக்கள் வேறு, கொள்கை வேறு, ஃப்ரெண்ட்ஷிப் வேறு. ஓகேயா? தெளிவாக புரிஞ்சுக்கோங்க. நீங்கள் உங்களுக்கு அரசியல் புரியுதோ இல்லையோ, அட்லீஸ்ட் இந்த எஸ்வி சேகராவது யாருன்னு புரிஞ்சுக்கோங்க. ஏனென்றால் நான் அடிப்படையில் ஷோ அவர்களுடைய மானசீக சிஷ்யன், என்னுடைய மானசீக குரு அவர். எஸ்வி வெங்கட்ராமன் எங்கள் அப்பா. ஷோவுடைய முதல் 2 ட்ராமாவை டைரக்ட் பண்ணார். அந்த காலத்துலேருந்தே ஷோவுக்கு எனக்கு தெரியும். அந்த தைரியம், அவர்கிட்ட இருக்கிற விஷயம், மனசில் பட்டதை வெளிப்படையாக சொல்கிற குணம், அதனால தான் நான் உங்ககிட்ட பேசிகிட்டு இருக்கேன். தவிர வேறு எதுவுமே கிடையாது. எல்லாமே 5 நிமிஷம் 10 நிமிஷத்தில் பேசி முடிக்கணும்னு நினைப்பேன். ஆச்சு 38 நிமிஷம் ஆயிடுச்சு. இருந்தாலும் பொறுமையாக கேட்பீங்கன்னு கேட்டுட்டு உங்கள் கருத்துக்கள் என்னன்னு சொல்லுங்கள். ஓகேயா?